வெல்கம் பேக் டு ஐஎஸ்டி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் மூலயமா ஸோ மில்லியன்ஸ் ஸோ அந்த மாதிரி டாலர்ஸ்லாம் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. அண்ட் நான் இந்த வீடியோ ஏன் போட்டவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் காட்டுறேன். ஸோ இவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டடான ஆன்லைன் டேட்டா என்ட்ரி ஜாப் வேணுமாமா. அண்ட் அதில் வந்து பேடிஎம் வித்ட்ரா பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரஸ்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் ரொம்ப ஒரு செக்யூர் கண்டென்ட்லேருந்து நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதை நான் ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணுறேன். அண்ட் நான் மற்றெல்லாம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல, ஏன்னா இது வந்து ரொம்ப செக்யூர்டானது. ஸோ அதனால் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வந்து நான் வந்து ஆக்சுவலாக போடக்கூடாது. பட் இருந்தாலும் நான் சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ரெண்டு வெப்சைட்ஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் அதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நீங்களே தேடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா UpWork. ஸோ UpWork அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு ஹைர் பண்ணுற ஒரு வெப்சைட் கூட சொல்லலாம். அதாவது நீங்கள் பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப், ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அண்ட் டேட்டா என்ட்ரி ஜாப்புக்கு நான் இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் இருக்கேன். இப்போது நான் வந்து ஒரு ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் ஜாப் வந்து ஆன்கோயிங்கில் இருக்குது. அண்டு 6 months டைம். அண்ட் என்னோடய வேல்யூ என்னென்னா $500. பட் நீங்கள் வந்து ஹார்ட்லியாக வந்து சம்பாதிக்க முடியும். அதாவது 1 மணி நேரத்துக்கு அப்படின்னு நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ அதாவது ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா, ஸோ இதில் இந்த UpWorkல வந்து சைன்இன் பண்ணிங்க. எப்படி சைன்இன் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, சாரி. ஸோ நீங்கள் கூகுள் பண்ணியும் தேடிக்க முடியும். என்னோடய வீடியோவில் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து போட முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த இதில் சைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீலான்ஸ் அப்படின்னு வரும். அண்ட் அது நீங்கள் ஃபைண்ட் மோர் ஜாப்ஸ் அப்படின்னு தந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி சர்ச் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் மறுபடியும் நான் டைப் பண்ணுறேன் டேட்டா. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா லெட் இட் லோட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப். அண்ட் நீங்கள் வந்து ஹார்ட்லி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ 1 hour ஒன்ஸ்க்கு நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ESTயோட பட்ஜெட் வந்து $12. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அண்டு ஹார்ட்லி வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் ப்ராஜெக்ட் முடிஞ்சக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இது பண்ண முடியும். அண்ட் ஏதோ $5 to $7, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஈஸியாக. ஸோ $5 வந்து $45. அண்ட் இது மட்டும் இல்லை, உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ $5K, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் காட்டுறேன். யா, பட் என்னன்னு தெரியல, அது ஒர்க் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ $30 இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து 1 month ஒர்க் பண்ணிங்கன்னா இவ்வளோ டாலர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வைப்பாங்க. அண்ட் அவங்க வந்து உங்களோட இதுக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஸோ நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ $10 to $15 இருக்குது அப்படின்னு நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். அண்ட் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து எப்படி அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுனா, சப்மிட் அ ப்ரொபோசல் அப்படின்னு இருக்கும். ஸோ இது நீங்கள் தரணும். ஓகே, லிட்டில் லோட். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து 4-5 ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் வந்து எனக்கு 4 கண்டென்ட்ஸ் தான் இதுக்கு தேவை. ஆனால் என்கிட்ட 2 தான் இருக்குது. ஸோ என்னால் வந்து இந்த கனெக்ட்ஸை வந்து இது பண்ண முடியாது. ஸோ கனெக்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பொறுத்து. ஸோ இது அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் இருக்கும். பட் நீங்கள் வந்து கட்டி, அதாவது நீங்கள் வந்து பணம் தந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கனெக்ட்ஸை மட்டும் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து மணி தந்தாகணும். ஸோ நோ அதர் கோ. அண்ட் இங்கே நீங்கள் உங்களோட ரேட்டை வந்து பேசிக்கலாம். அண்ட் இந்த கவர் லெட்டர் தான் வந்து அந்த உங்களோட, அதாவது ஜாப் தரவங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு இந்த லெட்டரில் தான் இருக்குது. ஸோ இந்த கவர் லெட்டரில் தான் இருக்குது. ஸோ இது தான் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அண்ட் நீங்கள் ஜஸ்ட் சப்மிட் ப்ரொபோசல் அப்படின்னு தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும். அண்ட் நீங்கள் ஜாப் எடுத்திங்கன்னா ஸோ
உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் இது மட்டும் கிடையாது. அண்ட் அனதர் வெப்சைட் என்னென்னா, ஸோ ஹப்ஸ்டாஃப் டேலண்ட். ஸோ இதுவும் ஈக்குவல் டு அப்வொர்க் தான், ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மணி ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து பணம் ஸ்பெண்ட் பண்ணவே தேவையில்லை. எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து அந்த கனெக்ட்ஸ்லாம் வாங்கணுன்னா உங்களுக்கு $1.50 வேணும். அண்ட் இந்தியன் ருப்பீஸில் சம்திங் 200 சம்திங் வருது. பட் இதில் அப்படி தேவையில்லை. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இது பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து $20,000 முடி வேல்யூபிள் இருக்குது. அதாவது இந்த ப்ராஜெக்டை முடிஞ்சதும் உங்களுக்கு வந்து $20,000 வந்துடும். இல்லை நான் ஹார்ட்லியாக ஒர்க் பண்ணணுன்னா $5 வந்துடும். $5 per hour. அண்ட் நீங்கள் வந்து இது மட்டும் இல்லை. ஸோ நான் காட்டுறேன். ஸோ டேட்டா என்ட்ரி அந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா, ஸோ இதுவும் நீங்கள் அதே மாதிரி தான் வந்து லாகின் பண்ணணும், அதாவது சைன்இன் பண்ணணும். அண்ட் ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் வந்து $10 வந்து ஈஸியாக சம்பாதிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ்லாம் இருக்குது. அண்ட் $4.10 per hour இந்த மாதிரி நிறையவே இருக்குது. அண்ட் இதில் நீங்களாக பொறுமையாக உட்காந்து அண்ட் நீங்கள் வந்து தேடி பார்க்கணும். ஸோ இவ்வளோ தான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஐ திங்க் இதுவே ரொம்ப ஜாஸ்தின்னு. ஸோ சாரி, என்ன தப்பாக நினச்சிக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வந்து நான் வந்து யூடியூப்பில் போடக்கூடாது. அண்ட் அதை டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் இது அதுன்னு சொல்லி நீட்டாக வந்து புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ரெண்டுமே ஃப்ரீ தான். பட் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் கனெக்ட்ஸ் வாங்குறதுக்கு வந்து பே பண்ணணும். ஸோ இந்த கனெக்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும், கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். அண்ட் இதில் அப்படி கிடையாது. ஸோ இதுவும் ஈஸியாக இருக்கும், இதுவும் ஈஸியாக இருக்கும். ஆனால் இது வந்து ஃபுல்லி ட்ரஸ்டட். இது நான் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. அண்டு இன்னும் ஒரு ஜாப் கூட இதில் நான் எடுத்ததில்லை. இதுதான் என்னோடய புதுசு, அதாவது நியூ. ஏன்னா வந்து இந்த கமெண்ட்க்கு அப்புறம் தான் நான் வந்து இதை வந்து அப்ளை பண்ணேன். அண்ட் இதில் எனக்கு ஃபர்ஸ்ட் டேவாக வந்து ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ நான் இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்டில் இருக்கேன். ஸோ அதோட பேர் வந்து ஃபிட்னஸ் ட்ராக்கர், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் கைஸ், ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தது தேங்க்ஸ். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்து என்ன பண்ணணும்னு கமெண்ட் செக்ஷனில் தாங்க. கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.